மழை கொடுங்கக்கா. ஆத்தா ஐஸ்வரி தாய் நத்தத்து மாரியாத்தா ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த ஏழை மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கை சொல்கிற என் மகனுக்கு என் தாய் கட்டா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு என் தாய் ஓடியாருன்னு அந்த மக்களுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வாய்ட்டு கூப்பிடு தாய். ஆத்தா ஈஸ்வரி உள்ள உரி என் தாய் ஏழை மக இங்கே வந்து கண்ணீரோடு உட்காந்துருக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையே மனசுலேன்னு சொல்லுது. ஆத்தா ஈஸ்வரி கண்ணீர் மட்டும்தான் என்னால் காணிக்கா கொடுக்க முடியுது தாய்ங்குது அள்ளும் பகலும் தெய்வத்தை தவிர நான் யார்ட்டையும் எந்ததையும் சொன்னதுலேன்னு சொல்லுது. ஆத்தா ஈஸ்வரி மன உருகி வா இந்த கண்ணீர் இந்த மகளுக்கு என் தாய் துடைக்க ஓடி ஆத்தா எழுந்துச்சு வாடி தாய் என்னை பெத்தம்மா ஏழை மக. ஆத்தா ஈஸ்வரி இந்த தாயை அம்மான்னு கூப்பிட்ற மகளுக்கு எங்கள் அம்மா எந்த கட்டானாலும் அவுத்தறிஞ்சிட்டு வரேன்டி தாயி சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் இந்த மகள்கிட்ட வந்து என் தாயி ஆத்தா மாறி தாயி என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா அந்த மக வீட்டில் எந்த செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதாக இருந்தாலும் விளக்கணும் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும். ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறி ஒன்றால் முடியாத கட்டி எதுவுமே இல்லை ஆத்தா எனக்கு தலை வலிக்குது நீ ஓடியா வாதாயி அவுத்தறிதா ஏத்தா உட்காந்து கீழே என்ன ஒன்றால் அவுக்க முடியாத முடிச்சா அவரு என் தாயை அவுத்தறிஞ்சிட்டு ஓடியாடி தாய் என்னை பெத்த ஆத்தா கதவை திறந்துட்டு வா ஆத்தா ஈஸ்வரி ஏழை மகளுக்கு இறங்கி வாடி என்னை பெத்த ஆத்தா சத்தியமாக கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா மாரியாத்தா வாடி என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி இந்த மகளுக்கு வாய் வலிக்குது வாடியாத்தா என்னை பெத்த ஆத்தா கும்பி வந்து கூப்பிடுதாயி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கூட உனக்கு சண்டை வந்துச்சாத்தா சொல்லுதாயி சொல்லுதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கூட சண்டை வந்தது ஞாபகம் இருக்கா இல்லையா? தெரியாதாயி உன் குடும்பத்தில் வந்து மன நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அரசந்தே தெரியாதாயி வம்பு இல்லை தேவையில்லாத வம்புக்கு வந்தேவேன் உண்மையா பையாதாயி தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்து என் மகள் இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்கேன் அவன் சண்டை ஓட்டதுக்கு பின்னாடி உன் குடும்பத்தில் நிம்மதியில் உண்மையா பையா நிம்மதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு வச்சுட்டேன் சரியா தாயி யாரையும் நீ வந்து நீன்னு சொல்லாத மக சரியா யார் வம்புக்கும் தானா போனது கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு தான் குடும்பம் உண்டு இருக்கவ எதிரியை பார்த்தா கூட விலகி போற மகதே ஆனா வேணுக்குன்னு உன்னை சண்டையும் வம்புமா இருக்கிறாங்க சரியா ஏன் பண்றாங்கன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு தான் பண்றாங்க இந்த கலியுகத்துல வந்து இந்த பூமியில நான் பிறந்துட்டேன் ஏன் இப்படி நிம்மதி இல்லாம எங்களை பண்றா இந்த இடத்துல இருப்பமா பரப்பமான்னு பண்றாங்க உண்மையா உன் அடுத்த வீட்டுல இருக்கா ஒருத்தி வெனகாரி உனக்கு தெரியுமா தெரியாதா எப்ப பார்த்தாலும் உன்னை வம்பிழுத்து அப்படியே கொத்துவா வெற்றில பார்த்து சொன்னாலே என் மக சரியா தாயி எப்ப பார்த்தாலும் கொக்கு மாதிரி கொத்தி குடிச்சிருவா சரியா எழுந்துச்சு வாச தொளிக்கிறப்பே உனக்கு வம்பு வரும் சரியாத்தா அந்த வெனகாரி சரியான வெனகாரி சரியா தாயி உனக்கு அந்த இடத்துல ஏன் இந்த மனையை எழுப்பணும் ஏங்களை இருக்கோம்னு நினைச்சிட்டேன் ஏன் இந்த இடத்துல நம்ம வந்து எழுப்பணும் இந்த இடத்துல ஏன் இப்ப நிம்மதி இல்லாம படுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் சரியா தாயி நீ வந்தப்ப கிழக்கு மொழியில கெவிலி சத்தம் கேட்டுச்சு இப்ப அமைதியா இருக்கா என்னதாயி அமைதியா இருக்காங்க தெய்வம் நம்ம வீட்டுல நிக்கிதா இல்லையான்னு தெரியலன்ட்ட ஒரு சத்தமும் இல்ல அமைதியா இருக்காங்க மன சரியா தாயி உன் தெய்வமே வந்து 8 அடி விலகி நிக்குது சரியா அங்கேதான் செஞ்சு வச்சுட்டேன்ல உன் மனையில செஞ்சு வச்சு உன் தெய்வத்தையே கட்டி போட்டேல்ல முன்னாடியில நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்த தெய்வம் உண்மையா கூப்பிட்ட குரலுக்கு வரும் இப்ப எல்லாம் அந்த தெய்வமே அமைதியா இருக்குதா அவனுக்கு தெரியுதா தாயி அமைதியா இருக்குது மனசுல வந்து பொங்கி பொங்கி அழுகுற யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மனம் அப்படியே வந்து கசப்பா இருக்கு தாயி சரி ஆக்குற சோற அமைதியா அள்ளி சாப்பிட உன்னால முடியல ஏத்தா எங்களுக்கு இவ்வளவு நிம்மதி இல்லாம பண்ண ஒரு பாவம் மரியாதையும் என்னை கட்டினேன்னு சொல்லுவ உண்மையா எதுக்குமே போக மாட்டாது ஐயோ இப்படி பேசுறாங்களே கேளுங்கன்னு சொன்னா கூட பேசாம இருன்னு சொல்ற வார்த்தைதே வரும்
வம்பு வம்புன்னு இப்போ தேவையில்லாத வம்பு வருது. ஆமா சரியா? மன நிறைவில் இந்த மனையில வந்து எனக்கு நிம்மதியே இல்லைன்ற ஒத்தவரையில. ஆமா சரியா தாயி? அது என்னன்னு நீங்க பார்க்கணும். ஆத்தாதான் எனக்கு என் வழிகாமி துன்பத்தை தீர்த்து வைத்தான்ட்டு இந்த இடத்துக்கு ஓடியாந்துருக்க. ஆமா. ஏழை மக தெய்வங்கன்னே கெதின்னு சொல்ற தெய்வம். ஆமா. சரியா? நீ ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் வணங்கி வரியா? ஆமா சரியா? அந்த பெண் தெய்வத்துல சொல்லி அழுகிறியா? ஆமா சரியா தாயி? என்னால முடியல, உன் தெய்வமே இப்ப 8 அடி விலையத்தேன் தாயி நிக்குது. சரியா? மனையில அமைதியாத்தே இருக்கு. செஞ்சு வச்சு உன் தெய்வத்தையே வரவிடாம பண்ணிட்டாங்க வம்பு வந்தவன். அது சரியா? நீங்க சாமி பார்க்க முடியல நான் என்ன பண்ணுவேன்? இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் தீர்த்து வைக்கிறி. சரியா? உன் வீட்டுக்கு பின்னாடி வைக்கப்பட்ட அந்த மாதிரி எதுவும் இருக்காதாயி? வீட்டுக்கு முன்னாடிதான் வைக்க பொருள் வச்சிருக்கோம். நம்மதே நாங்க அதே தாயி, வீட்டுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட இருக்கா? ஆமா இருக்கு. சரியா தாயி? அந்த வைக்கப்பட்டிருக்கில. சரியா? நீ முன்னாடி கால் எடுத்து வப்பவாரு அந்த வைக்கப்பட்டிருக்கு முன்னாடி. சரியா? அந்த வைக்கப்பட்ட வைக்க வச்சிருக்கியா தாயி? வைக்க இருக்கு. அந்த வைக்கப்பட்டிருக்கல அதே தாயி சொல்றேன். 3 சுத்து சுத்திட்டு வந்து அந்த இடத்துல ஒரு சூடம் பத்த வை. சரியா? பத்த வச்சுட்டு எந்த திசையில நிக்கிறியோ அந்த திசையில 7 அடி உன் கால்னால அளந்துட்டு போ. 7 அடி. சரியா? அளந்துட்டு போய் அந்த இடத்துல தோண்டு. அந்த இடத்துல இருக்கு இந்த தாய் வேற எடுத்து கொடுக்குற இப்படி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேலை காமிச்சுக்கா. அருள் அம்மா சொன்னதெல்லாம் உண்மையாக்கா? நடந்த பூரா அம்மா சொன்னாங்களா? பண்ணி வச்சது அது என்னால எனக்கே